அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை பார்க்கணும்னு சொன்னா இயேசு பிள்ளைய பார்த்தா போதும். பைபிள் சொல்லுது, அவர் தமது சாயலாகவே நம்மை உருவாக்கி வச்சிருக்கார். அப்போ பிள்ளைய முகத்தை பார்த்தா தெரியாதா? கர்த்தருக்கு ஒரு கை. நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது அப்பா பிள்ளை. அல்லேலூயா சொல்லு. ஆமா, அதனாலதான் ஒழுங்காரு, அழகாரு, நல்லாரு, சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காத, சும்மா அங்கங்கே நண்டு வண்டு வச்சுக்காத. அல்லேலூயா சொல்லு. நல்ல ஆண்டவர் கொடுத்த சாயல் இருப்பான்னு சொல்றது. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. விருப்பம்னா வச்சுக்கோ. ஆமா, அழகான தலையை கொடுத்தா என்னமோ லூசு மாதிரி தலையை விட்டுருது. அல்லேலூயா சொல்லுது. அழகான முகத்தை கொடுத்தா முகத்தையும் லூசு மாதிரி ஆக்கிடுது. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. ஆமா, என்னமோ பஞ்ச பசியில பட்டியலில் வாடுற மாதிரி தலை ஒரு பகுதி, முகம் ஒரு பகுதி, கால் ஒரு பகுதி, பேண்ட் ஒரு பக்கம், சட்டை ஒரு பக்கம், அந்த மாதிரி போயிடுது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இல்லைங்க, அதை பார்த்தா சொல்லுவான், இளையகுமாரன் போல இருக்கான், எங்கேயோ பன்றியோடு தவிட்டை சாப்பிட்டவனை போல் இருக்கிறானே. ஆமா, பேண்ட பார்த்தாலே தெரியும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு. பன்றியோடு கூடிய வாழ்க்கை. நம்மள அப்பா இயேசுவின் சாயலாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. யாராவது கேட்டா, யோ என்னையா இயேசுவை பார்க்கிறதுக்கு ஊரெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன பாருயா இயேசுவை பார்க்கலாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஆமா, எவ்வளவு கஷ்டத்திலையும் எவ்வளவு வேதனையிலையும் சிரிச்சுக்கிட்டே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யறோம்னு சொன்னா, இது மாதிரி சொத்து உலகத்துல என்னங்க இருக்குது? வேற எதுவுமே இல்லை. எத்தனை கஷ்டம் வந்தது, எத்தனை வேதனை வந்தது, எத்தனை துன்பம் வந்தது, ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆண்டவரிடத்துல அவ்வளவு மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தரை போல ஒரு செல்வம் இல்லை என்று சொல்லி கிறிஸ்துவ மேல அவ்வளவு அன்பு, கொடுமை, பாச, நேச, பரிவு வச்சு வாழ்க்கை செய்கிறோமே. தேவனுடைய பிள்ளையே, நம்மை போல மேன்மை பெற்றவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. ஆமென் சொல்வீர்களா? கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுப்பீர்களா? கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை மனம் திரும்பினால் வாழ்க்கை மாறும், முகம் மாறும், நடை, உடை, பாவனை எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்ட. ஐயா, இயேசு போலவே இருப்ப. ஆமென். மனம் திரும்பினா செயலெல்லாம் சொல்லி கொடுக்கும். ஆண்டவர் உள்ளவா, அவர் மயிர் கத்தரிக்கும் இடத்தில் கொண்டு போகும் ஆட்டுக்குட்டியை போல எல்லாம் தெரிஞ்சு மௌனமா இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, என்னென்னமோ குலைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனாலும் நம்ம என்ன செஞ்சோம்? பொறுமையா இருந்துகிட்டு இருக்கிறோம். நலமானதை பேசாம மௌனமா இருப்போம். அனல் மூண்டது. ஹல்லேலூயா. பொறுப்போமே, பார்ப்போமே, இன்னும் கொஞ்சம் பொறுத்துப்போமே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே அடிக்கிறான், உதைக்கிறான், ஆனாலும் சரி பொறுப்பா பொறுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் முடியாமல்ல? அவர் நினைச்சா உன்னதத்திலிருந்து எத்தனையோ தூதர்களை வர வச்சு அழிச்சிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், வெட்டி இருக்கலாம். ஐயா, செய்யலங்க, பொறுமையோடு இருந்தார். இது நம்ம ஸ்டைல், தனி ஸ்டைல். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. அப்பா இருக்காருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே மனம் திரும்பினால் உன் குணம் சொல்லும். ஆவியின் கனியோ, மனம் திரும்புதலின் கனியோ, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம், இச்சை, அடக்கம். ஆமென் சொல்லுங்க. இதுதான் மனம் திரும்புதல். பிரைஸ் காட். இந்த செய்தி இன்னும் நின்று போகவில்லை. ஏன்? கர்த்தராகிய இயேசு இன்னும் வரவில்லை. இந்த செய்தியை முடிச்சு வைக்கணும்னு அவர்தான். துவக்கம் அன்றைக்கு கொஞ்சம் பேருக்கு, ஆனா இன்னைக்கு எத்தனை லட்சம், எத்தனை கோடி, எத்தனை நாடு. அப்ப ஆரம்பிச்ச ஆரம்பம் ஒன்றும் தடைபடாது. அது முடிவு சம்பூரணமாயிருக்கும். முடிவு நல்லதாய்த்தான் இருக்கும். ஹல்லேலூயா. கைகளை அசைச்சு போட வாரம் தான் இங்க நம்ம லாரன்ஸ் நிறைவரங்கத்துல அற்புதத்தின் நாள் நடந்துச்சு. வந்தவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது. அபிஷேக கூட்டம் எல்லாம் முடிஞ்சு சாட்சிக்காக ஜனங்களை அழைத்த பொழுது அநேக பிள்ளைகள் மேடைக்கு வந்தார்கள். வரும்போது ஒரு சின்ன குழந்தை வந்துச்சு. எத்தனாம் கிளாஸ்? ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் இருக்குமா? சின்னோண்டு ஒரு குழந்தை. அந்த பிள்ளை முதல் முறையாத்தான் இயேசு வாழ்வளிக்கிறார் ஊழியத்துக்கு வந்திருக்கிறது. கோயில்ன்றதே, கிறிஸ்தவ கோயில்ன்றதே அது முறை தான் கண்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி எல்லாம் பிரசங்கம், பாட்டு அதெல்லாம் தெரியாது அதுக்கு. அது அவ்வளவு அவங்க நாகரீகத்துல அவ முகமெல்லாம் அலங்கரிச்சு இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல வரல. அவங்க முறையில கை கால் எல்லாம் அப்படி இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அது தெரியாது. இயேசு ஆராதனை கூட்டம் இதெல்லாம் தெரியாது. ஆனால்
பிரார்த்தனை எல்லாம் முடிந்து ஏசப்பா யார் யார தொட்டார் மேல வாங்கன்னு சொன்ன உடனே அது மேல ஓடி வந்துச்சு பாருங்க. என் இடுப்பாண்ட கூட இல்ல. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, முன்ன பின்ன இதெல்லாம் தெரியாதுங்க, நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் நான் கண்டதே இல்லைங்க, கேட்டதே இல்லைங்க. ஆனா ஏசப்பா என்ன தொட்டாருங்க. அப்பா இயேசு வல்லமை என் மேல இறங்குச்சுங்க. என் வாயில என்னென்னமோ நான் பேச ஆரம்பிச்சேங்க. ஐயோ பசுத்தாவி என்ன தொட்டாருன்னு சொல்லுது. தேவனுடைய பிள்ளையே, இன்று வரைக்கும் எத்தனை வருஷ காலமா கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் கேள்வி இல்லை. இன்னைக்கு வந்தா இன்னைக்கே அபிஷேகம். கர்த்தருக்கு ஒரு கை வச்சுக்கணும். இன்னைக்கு வந்தா இன்னைக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு வந்தா இன்னைக்கே அப்பா தொடுறார், விடுவிக்கிறார், அற்புதம் செய்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு துவங்கிய துவக்கம் இன்று வரைக்கும் முடிஞ்சு போகல. அது இன்றைக்கும் ஜொலித்துக் கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த அபிஷேக நதி புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு ஒரு சின்ன ஊற்றா இருந்துச்சு, அது இப்பொழுது பெரிய வாய்க்காலாக மாறிவிட்டது. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அன்றைக்கு ஊற்று தண்ணீரை தான் குடிக்கணும், இன்னைக்கு வாய்க்காலிலே மிதந்து 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 மிதந்து. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. பெருகி அபிஷேக மகிழ்ச்சி. இது நிக்குமா? நிக்காது. அப்பா முடிச்சு வைக்கிறவர் வரணும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. யாரும் முடிக்க முடியாது. அபிஷேகத்துல ஜோமனாதியா நடக்காதியா? அபிஷேகத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாதியா? தேவனுடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது நீ நிறுத்த முடியாது. துதிப்பாய், குதிப்பாய், ஜெபிப்பாய். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஆமா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் உண்டாகிறது, கட்டுகள் காவல் உடைகிறது. பரிசுத்தாவி இறங்கி வரும் பொழுது இத்தனை அசைகிறது. உலகத்தார் பிரமித்து போகிறார்கள். இப்படியுமா? அப்பா துவங்கிய துவக்கம், அது முடிவு இன்னும் வரவில்லை. அது முடிவு நல்லதாய்த்தான் முடியும். அது தன் பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவை நேசிக்கிற தன் பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய ராஜாவின் ஜெய கம்பீரமாய்த்தான் இருக்கும். அந்த முடிவு தேவனுடைய பிள்ளையே அவ்வளவு வளமிக்கதாயிருக்கு, செழிப்புள்ளதாயிருக்கு. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் துவங்குகிற உலக பிரகாரமான துவக்கமானாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொன்னது போல நீ கர்த்தருடைய விருப்பம் அறிஞ்சு, அப்பா சத்தம் கேட்டு சித்தம் அறிஞ்சு துவங்குனா அதுவும் மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, அப்பா ஆரம்பிச்சு வச்ச ஆரம்பம் இருக்குதே, அந்த ஆரம்பத்தின் மேன்மைகளை பாருங்கள். இந்த மகிழ்ச்சி எப்படியோ அப்படி நீ உன்னதத்தின் மகிமையினாலும் பூமிக்குரிய மேன்மையினாலும் நிறைவுள்ள முடிவையும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில பார்க்க முடியும். காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு மிக நல்லது. எல்லாரும் எழுந்திருப்போமா? அப்பா இயேசுவை நோக்கி பார்ப்போமா? அருமையா போதகரே, அருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, கரங்களை தட்டி தட்டி ஜீவ நதியாக, அருமையா போதகரே, கரங்களை தட்டி பாடுவோம் பாடுவோம், சந்தேகப்படாத. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, கணுக்கால் அளவு போதாதையா, உனக்கால் அளவு போதாதையா, அப்பா அப்பா அளவு போதாதையா, உனக்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து நான் மகிழணுமே, மிதந்து மிதந்து நான் மகிழணுமே. அருமையா போதகரே, சொல்லுவோம் கரங்களை தட்டி தட்டி, போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, அருமையா போதகரே, அருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசு பரிசே. கைகளை தட்டி தட்டி ஆவியில் நிரம்பி பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செல்லாமுதலே, செல்லும் இடமெல்லாம் செல்லாமுதலே. அருமையா போதகரே, அருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஓ ஓ
இலக்குகளை சத்துருவின் ஆவிகளை மூலமாக்கி அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பட்டும். Everybody Lord, வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. கைகளை தட்டி கத்தர துதி. இயேசுவை தொட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவை தொட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவை தொட்டு கொண்டிருக்கிறார். அசுத்தாவிகள் வெளியேறுவதாக, அசுத்தாவிகள் வெளியேறுவதாக. மாந்திரிக ஆவிகள், கொல்லிசுனி ஆவிகள், கொல்லிசுனி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வா வெளியே. எடுப்பா பா. Come on. Kill everybody. Kill everybody. வல்லமை இறங்குவதாக. பொல்லாத ஆவிகளை சரீரங்களை விட்டு வெளியே ஆண்டாண்டு காலங்களாக சரீரங்களை கட்டி வைத்திருக்கிற துஷ்ட பிசாசு அசுத்தாவிகள் சக்திகளை சுட்டரிக்கிற பிசாசு வல்லமைகளை இல்லாமல் ஆக்குகிற இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். விசுவாசிக்கிற உனக்கு அற்புதம் நடக்கும். உன் எலும்புக்குள்ளே, உன் நரம்புக்குள்ளே, உன் தசைக்குள்ளே, உன் ரத்த நாளத்துக்குள்ளே அற்புதம், அற்புதம். ஜீசஸ், 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 ஜீசஸ். வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகளை தொடு. நம்பிக்கை வீண் போகக்கூடாது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும். விடுதலை, 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 விடுதலை. தொடுங்கப்பா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசுவை தொட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமில்லை. இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவருடைய வல்லமை குன்றி குறுகி போகவில்லை. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய நேரம். நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறீர்கள். உன் பிரச்சனை என்ன? உன் கஷ்டம் என்ன? உன் வேதனை என்ன? உன் நோவுகள் என்ன? யாரிடத்திலே சொல்ல அழுது கதறி கொண்டிருக்கிறாய் அல்லவா? நேசிக்கிற அன்பரே சொல்லுமா? இயேசுவை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, செல்ல தகப்பனே, என்னை தொட்டு ஆசீர்வதியும், என்னை ஒரு விசை தொடும் என்று ஆண்டவரோடு கேளு. ஆண்டவருடைய அற்புதங்களை செய்வார். ஆண்டவரே சொல்ல அற்புதம் செய்வார். அன்பு இயேசு, அன்பு சகோதரி சாந்தகுமாரி, கர்த்தர் என்னை ஒரு விசை தொட மாட்டாரா? ஆண்டவரோடு பேச மாட்டாரா என்று கண்ணீரோடு அவளோடு தானே நீ வந்திருக்கிறாய். மகளே, உன் வேதனை நிறைந்த நாட்களை, கஷ்டம் நிறைந்த நாட்களை உன்னை விட்டு மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க என்னாலே கூடும். நான் உனக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிற தெய்வம். இதா 2.5 வருஷமாச்சு வாழ்க்கையே வேண்டாம் சொல்லி முடிவு பண்ணி உலகத்தில் வாழ பிடிக்கலன்னு சொல்லி சாவு வரட்டும் என்று சொல்லி துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நான் விடுவிக்கிற தெய்வம். வேதனை நீங்கும், கஷ்டம் நீங்கும். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றே அப்பா, நிரப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்பாவின் செல்ல கரங்களில், நல்ல கரங்களிலே, மேன்மை நிறைந்த கரங்களிலே தருகிறேன். இவரும் பிள்ளைகளை உடைய தழும்புகளினால் சுகமாக்கினீர். ரத்தத்தால் விடுதலையாக்கி இருக்கிறேன். வசனத்தை அனுப்பி குணமாக்கி இருக்கிறேன். நீ செய்த அற்புதங்களுக்காக நன்றி. தம் ஜனத்தை ஆசீர்வதியும், தம் ஜனத்தை ஆசீர்வதியும், தம் ஜனத்தை ஆசீர்வதியும். குறைவுகள் வர வேண்டாம் என்று கேட்கிறேன். நேர்த்தியாய் நடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தெய்வம் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே, உன்னுடைய துவக்கம், உன் துவக்கம் எப்பேற்பட்டதாய் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல அதன் முடிவு நல்லதாயிருக்கணும்னு சொன்னீங்கப்பா. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கீங்க. எங்க வாழ்க்கையில அனுபவமாக்கி கொள்ள கிருபை தாங்கப்பா. துவங்க போகிறவைகளையும் ஆசீர்வதி, துவங்கினவைகளையும் ஆசீர்வதி. பிள்ளைகள் நன்மைகளை காணட்டும் என்று கேட்கிறேன். நல்ல வல்ல இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்னமோ நடந்துச்சு. இயேசுவின் நாமத்தில் துஷ்ட பிசாசு குடும்பத்தை அடக்கி ஆண்டு வைத்திருக்கிற சபிக்கப்பட்ட ஆவி விட்டு போ, விட்டு சரீரத்தில் இந்த குடும்பத்தில் உனக்கு அதிகாரம். ஆண்டாண்டு சொல்லி பாரம்பரியமா போராடிட்டு இருக்கிற பிசாசு, ஒரு சக்தியை நீ பலிக்காது, ஒரு கிரியை நீ பலிக்காது. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆத்துமாவை குடும்பத்தை விடுவிக்கிறேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வல்லமை, கிருபை, அபிஷேகம் நிரப்புங்கப்பா. அளவிட முடியாத தேவ வல்லமை. கர்த்தரே இந்த ஆத்துமாவை ஆளுகை செஞ்சு இந்த குடும்பத்தை அப்பா கரத்துல வச்சு குடும்பத்தை அழிச்சு நிக்கிரகம் பண்ணி கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் ஆவி, ரத்த காட்டேரி பிசாசு, சரீரத்தில் உனக்கு அதிகாரம் விட்டுப்போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. இந்த சரீரத்தில் உனக்கு அதிகாரம் இல்ல பிசாசு. ஆத்துமாவை குடும்பத்தை கட்டி வச்சிருக்க, விட்டு போ, வெளியே. இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட துஷ்ட பிசாஸ், பொல்லாதவன் இந்த சரீரத்தில் இருக்க கூடாதுப்பா. இந்த ஆத்துமாவை விடுவீங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்ம பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிற வீட்டை விட்டு துரத்தி அழிச்சு நிர்மூலமாக்கி இவர்கள் வாழ்க்கைகளுக்கு நன்மையை கெடுத்து இவர்களை ஒன்றுமில்லாதவர்களாய் மாற்றிவிட பிசாசு எத்தனைக்கிறானே. ஆண்டவரே, கரம் உம்முடைய பிள்ளையோடு இருக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவே, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆசீர்வதி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நேரோ ஆரோதல் உனக்களிப்பா, நேரோ ஆரோதல் உனக்களிப்பா என்றோ நீ இயேசுவை நோக்கினான் எல்லை